வணக்கம். மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி. இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கை தத்துவம் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. ஒரு மனிதனுக்கு அனுபவம் தான் மிக சிறந்த ஒரு ஆசான்னு சொல்லலாம். ஆமாம், ஒரு 4 டிகிரி 5 டிகிரி அவங்க படிச்சிருப்பாங்க. ஆனால் 5 டிகிரி படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு அனுபவமான கல்வி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அனுபவம் தான் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசான்னு சொல்லலாம். அதாவது முன்னோர்கள் காலத்தில் சொல்லுவாங்க, ஏட்டுச்சுரக்காய் கறிக்கு அதாவது ஏட்டுச்சுரக்காய் கறிக்கே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சில அனுபவங்களை வாழ்க்கை தத்துவமாக சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. அது என்ன அப்படின்னா, வீடு அப்படின்னு இருந்தால் படிக்கட்டு இருக்கும். படிக்கட்டு இல்லாத வீட்டில் நம்ம உள்ளே போக முடியாது. அது ரொம்ப சிரமமாகவும் இருக்கும். வீம்புக்கு சொல்லலாம், நான் படிக்கட்டுலனா நான் உயரமாக ஏறி தப்பி போவேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நம்ம அடிபட்டு கீழே விழுந்துருவோம். அது மாதிரி தான் படிக்கட்டு இல்லாத வீடு இருக்க முடியாது. அது மாதிரி பிரச்சனைகள் இல்லாத மனிதனும் இருக்க முடியாது. அதனால் எல்லா மனிதனுக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, நம்ம அமைதியாக இருந்து சரி பண்ணிக்கலாம். எடுத்த உடனே ஒரு பிரச்சனை அப்படின்னா டப்பு நம்ம ஒரு காரியத்தில் இல்லைனா அப்படின்னா அதை ஜெயிக்க முடியாது. அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிதானமாக யோசிங்க, 4 பேர்த்திட்ட விசாரிங்க, கடைசி முடிவை நீங்கள் எடுங்க. அந்த 4 பேர்கிட்டையும் விசாரிச்சுட்டா முடிவு எடுக்காதீங்க, நீங்கள் முடிவெடுங்க. ஏன்னா உங்களுக்கான முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் வெற்றி பெறது எப்படி அப்படின்னா, முதல் காரணம் நம்பிக்கை. எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி தான், இல்லை வாழ்க்கையில் முன்னேறணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தான், நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையை என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம அடுத்தவங்கள்ட்ட வாங்கிக்கணும். அந்த நம்பிக்கையை நம்ம அடுத்த ஆள்கிட்ட நம்ம நம்பிக்கையை வாங்கிட்டோம்னு சொல்லி நம்பிக்கை பெற்றுட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்ம வாழ்க்கையில் முன்னேறிடுவோம். 2வது விஷயம் என்னென்னா, நேரம் தவறாமை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம சரியான நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி, இப்போ ஒன்றும் நான் ஆட்டோ ஓட்டுறேன் அப்படின்னா, என்னுடைய கஸ்டமர் கூப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இல்லது நம்ம சரியான டயத்துக்கு போனோம்னா கஸ்டமர் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க, அந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணாலும் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி பணிவு ஒரு மனிதனை வாழ வைக்கும். தலைக்கணம் ஒரு மனுஷனை என்றைக்குமே வீழ தான் வைக்கும், வீழ்த்து தான் விடும், வாழ வைக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்குமே அனைத்து பேருக்குமே நன்மை செய்யுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பயணம் பண்ணுறீங்க, முன்ன பின்ன தெரியாதவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் முகம் கடுக்க பேச வேணாம், சிரித்து பேசுங்க. சிரித்து பேசுனீங்க அப்படின்னாவே, அதாவது எதிரியாக இருந்தாலும் நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு நண்பர் தான். அதாவது எதிரியாக இருந்தாலும் நீங்கள் சிரித்த முகத்துடன் வரவேற்று பார்த்தால் எதிரியும் உங்களுக்கு நண்பனே அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, சாப்பாடு. ஆமாங்க, சாப்பாடு தான் எவ்வளோ தான் நம்ம பணம் சம்பாரித்து வச்சாலும் சாப்பாடு மட்டும்தான் மனிதனுக்கு போதும்னு சொல்கிற ஒரு வார்த்தை கிடைக்கும். நீங்கள் கோடி கோடியாக பணம் கொடுத்தாலும் தலைமுறைக்கு தலைமுறை பணம் கெடுக்கிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் போதும் அப்படின்றது அன்னம் தான், சாப்பாடு தான். அதனால தான் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் கூட சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, பசி ஆறது தான். நீங்கள் ஒரு விசேஷம் வைக்கிறீங்க அப்படின்னா 10 பேர்த்துக்கு நீங்கள் விசேஷம் வைக்கிறது, நீங்கள் 100 ரூபாய் நகை வாங்கினாவோ இல்லை ஆடம்பரமாகவே விசேஷம் பண்ணாலுமே அது மக்களுக்கு தெரியாது. வயிறார மனசார ஒரு அன்பாக வாங்க அப்படின்னு சொல்லி சிரித்து பேசி, எல்லாத்தையுமே வசதிகள் பார்க்காம எல்லாத்தையும் சிரித்து பேசி அவங்களுக்கு சாப்பாடு போட்டுருந்தீங்களா, அதுவும் சுவையான சாப்பாடு, அதுதான் பேர் சொல்லும். இதுக்கு ஒரு ஒரு கவிதையும் கூட சொல்லலாம், புலவர்கள் எழுதுனது இருக்குது. அது என்ன அப்படின்னா, முப்பழத்தோடு பால் அன்னம் சேர்த்து முகம் கடுக்க இடுவராயின் கப்பிய பசியோடு கடும்பசி தன்னே. அதாவது 3 வகையான பழம் எல்லாத்தோடையும் சேர்த்து அதை முகம் அந்த சாப்பிடுன்னு மூஞ்சி சுண்டிக்கிட்டே கொடுத்தோம் அப்படின்னால அவங்க சாப்பிட்றதோட கடுமையான பசி தான் வருமா. அடுத்தது என்ன அப்படின்னா, உண்மை பேசி முகம் வளர்ந்து உப்பில்லாத கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம வரவங்கிட்ட எங்கள் வீட்டில் சோறில் பழையஞ்சி தான் இருக்குது, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சிரித்து பேசி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். இப்படி சில விஷயங்களை தொடர்ந்து சொல்கிறேன், கேட்டுங்க. நன்றி. மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி. அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.